கொள்ளுங்கள். உங்கள் தசமமாகும் காணிக்கையை இப்போதே தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆராதனை முடிந்து வீடு திரும்பும்போது அதை காணிக்கை பெட்டியில் போட்டுவிடுங்கள். ஆராதனையின் இறுதியில் பரிசுத்த நற்கருணை வழங்கப்படும். யாராவது எடுக்க மறந்திருந்தால் வெளியே உள்ள மேஜை மீது இருக்கின்ற அந்த அப்பம் திராட்சரசம் அடங்கிய பேக் அதை இப்போதை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 34 வசனங்கள் 1, 3 மற்றும் 8. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த காலைகளில் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவரை தியானித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலை நாம் நின்றவரை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வுநாளின் காலை வேளைக்காக உண்மை துதிக்கின்றோம். கடந்த நாட்கள் எல்லாம் நிலங்களை பாதுகாத்து பராமரித்து வந்தீர். நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்து
எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்ததற்காக உங்களை போற்றுகிறோம் கர்த்தாவே. தேவரை துதிக்கு பாத்திரராகிய தேவன், தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கின்றீர். வானத்திலும் பூமியிலும் உள்ள யாவற்றின் மீதும் நீர் ஆளுகை செய்து வருகின்றீர் கர்த்தாவே. அதற்காக உங்களை போற்றுகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் வீட்டிருக்கின்ற தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமான ஆண்டவராகவும் நெருக்கப்படுகிற நாட்களில் பஞ்சமானவராகவும் இருக்கின்றீர். அதற்காக உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாக இருக்கின்றீர் கர்த்தாவே. அதற்காக துதிக்கின்றோம் கர்த்தாவே. முன்னாட்களிலே ஆண்டவரே எங்களுடைய மனம் போல ஜீவித்து கிறிஸ்துவை சேராதவர்களும் இவ்வுலகிலே தேவனற்றவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாக வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவரே எங்களை நீர் சந்தித்தீர், எங்களை ரட்சித்தீர். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளாக மாற்றினீர். எங்கள் ஆத்மாவை பாதாளத்திற்கு நீர் தப்புவித்தீர். அதற்காக உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கும் நீர் வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கின்றது. இவ்வுலகத்திலே ஆண்டவரே நீர் அன்பு, சந்தோஷம், சமாதானம் இவைகளை நீர் கொடுப்பதோடு உம்மோடு கூட என்றென்றைக்கும் ஆளுகின்ற நித்திய வாழ்க்கையும் எங்களுக்கு நீர் வைத்திருக்கின்றீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம் கர்த்தாவே. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்கிறது. நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறது. அதற்காக உம்மை துதிக்கின்றோம் கர்த்தாவே. இந்த நாளின் ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதியும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே. எங்கள் உள்ளங்களை ஒருமைப்படுத்தி அமர்ந்திருக்க ஆண்டவர் உதவி செய்யும். தேவ செய்திக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் தேவ செய்தியை கொண்டு வருகின்ற பாஸ்டர் மணிக்காக வேண்டுதல் செய்கின்றோம். தேவ ஆவினால் அவரை நிறைத்தருளும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கருத்தாய் கேட்டு அவைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ சமாதானத்தினால் நிரப்பும். தேவ வார்த்தையினால் எங்களை நிரப்பும் கர்த்தாவே. தேவ பிரசன்னத்தோடு இந்த இடத்தில் அமர்ந்திருக்க உதவி செய்யும். எங்களுடைய செயல் சிந்தனைகளாலே ஆண்டவருக்கு விரோதமாக மற்றவர்களுக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் எங்களை கழுவி சுத்திகரியும் கர்த்தாவே. கிறிஸ்தேசுவின் அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக சிலுவையில் கிறிஸ்து அடைந்த வேதனைகளுக்காக பாடுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் அமர்வோம். பழைய ஏற்பாட்டு வேத வாசிப்பு பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. எரேமியா 25வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அதை தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும் எருசலேமின் குடிகளில் எல்லாருக்கும் அறிவிக்கிறதற்காக அவர்களை நோக்கி, ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதா காலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபமூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சிற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சி குறியாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்திரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்களுக்கு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாகவும் பதில் அளிப்பேன் என்கிறார் என்பது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காலை வேளையிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பெத்லகேம் பைபிள் பிரஸ்பிட்டேரியன் திருச்சபையின் சார்பில் வரவேற்கின்றோம். இந்த வேளையில் நாம் போதர் ஜெபத்திற்காக எழுந்து விட்டோம். நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி உள்ளங்களை தாழ்த்தி நம்பிக்கையோடு ஜெபம் கேட்கும் நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போம். ஒரு விசை நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இந்த நாளை இந்த நேரத்தை தேவன் ஆசீர்வதிக்க நமக்கு இறங்க நம்மோடு கூட பேச நம்மை மன்னிக்க நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோம். நித்திய ராஜ்யத்தின் ராஜாவே உம்மை போற்றுகிறோம். இந்த அருமையான நன்னாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். நீர் எங்களுடைய கண்மலையாக எங்களுக்கு கோட்டையாக இரட்சகராக இருக்கிறீர். எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். நாங்கள் நம்பி இருக்கின்ற துருகமாக எங்களுக்கு அடைக்கலமாக நீர் இருப்பதற்காக தேவனே நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாகவே நீர் எங்கள் துதிகளுக்கு பாத்திரர். தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உடைய அதிசயங்களும் யோசனைகளும் சங்கீதக்காரர் சொல்லுகின்ற வண்ணமாக அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு சொல்லி விவரிக்க முடியாது. அவ்வளவாக தேவனே நீர் எங்களை ஆசீர்வதித்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ரட்சிப்பையும் அருளி உம்முடைய உண்மைத்துவத்தை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை பாதுகாத்து பராமரித்து வருவதற்காக தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே, பாவத்தை வெறுக்கின்றவரே, பாவங்களை மன்னிக்கின்ற பராபரனே, எங்களையே நாங்கள் தாழ்த்தி உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீ தயவாய் எங்களுக்கு இறங்கி எங்களை மன்னிக்க தேவனே நாங்கள் கெஞ்சுகிறோம். நாங்கள் தொடர்ந்து உம்மை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர எங்களுக்கு கிருபை பாராட்டும். இன்று ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவருக்காக தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளங்களை நீர் உயிர்ப்பித்து நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்த தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய திவ்ய வசனத்தின் வாயிலாக நீர் எங்களோடு கூட சம்பாஷிக்க எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆத்ம பாரத்தோடு நாங்கள் யாவரும் சுவிசேஷத்தை அறிவிக்க, சபை வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபட, எங்களுக்கு நீர் கொடுத்த வாழ்க்கையை காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மத்தியில் இருக்கின்ற எங்களுடைய மலேசியா சகோதர சகோதரிகளுக்காக தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுகாரும் நீர் அவர்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி. தேவனே, நீர் அவர்களை ஆறுதல் படுத்தி உம்முடைய உண்மைத்துவத்தை அவர்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தி உம்முடைய வல்ல கரத்தினால் நீர் அவர்களை தாங்கி அவர்களை வழிநடத்த தேவனே அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நோயுற்றோருக்காக, தேவை உள்ளவர்களுக்காக, வாழ்க்கையில் பலதரப்பட்ட சவால்கள், பிரச்சனைகள், சோதனைகள் இதெல்லாம் கடந்து போகின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை நல்க தேவனே அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுடைய தெய்வீக சமாதானத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட நாங்கள் வேண்டுகிறோம். இன்றைக்கும் எங்களுடைய மத்தியில் முதல் முறையாக வந்த சகோதரர் குணசேகரனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஜெபிக்கிறோம். நீர் அவரை அழைத்து வந்தமைக்காக நன்றி. நீ தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவரை பலப்படுத்தி வழி நடத்த தேவனை நாங்கள் வேண்டுகிறோம். இன்று மாலை நடக்கவிருக்கின்ற ஆங்கில ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதையும் நீர் ஆசீர்வதிக்க தேவனை நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய சீர்பணி வேலைகள் இதெல்லாம் நல்லவண்ணமாக நடந்து கொண்டிருக்கிறது. மீதி இருக்கின்ற வேலைகள் நல்லவண்ணமாக நடந்து முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை நாங்கள் இங்கு கூடி வரவிருக்கிறோம். இந்த துப்புரவு வேலைக்கு மற்ற காரியங்களை நாங்கள் செய்ய நீர் அதையும் வழிநடத்த அந்த காரியத்தை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தேவனே, இந்த வாரத்தில் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற பாசமணி சுசீலாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சயம் மோனிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அதோட கூட சுசீலா, சேகர், பானு அவர்களுக்கு பிறந்த நாள். இவை யாவையும் தேவனே நீர் ஆசீர்வதிக்க, அவர்களை ஆசீர்வதிக்க அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். இன்றைக்கு நடக்கின்ற எல்லா ஆராதனைகளையும் மலேசியாவில் எங்களுடைய சென்னை ஊழியம் யாவையும் நீர் ஆசீர்வதிக்க தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நாளில் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனே, உம்முடைய வசனத்தை கேட்கின்ற எல்லாரும் உம் அண்டையில் கிட்டி சேர வேண்டும். தேவனே, இன்றைக்கு உம்மை அறியாத மக்களுக்கு இந்த சுவிசேஷம் அவருடைய காதுகளில் தொனிக்க வேண்டும். அந்த இருளில் இருந்து பாவ பிடியில் இருக்கின்ற அவர்களை நீ விடுவிக்க தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீ தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இன்றைக்கும் அவர்களுக்கு நடக்கின்ற அந்த வகுப்பை ஆசீர்வதியும். எங்களோடு கூட இரும். எங்களையே நாங்கள் தாழ்த்தி இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமருங்கள். சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு போகலாம். சிறு பிள்ளைகள், இதை நாம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் ரூத் 2ஆம் அதிகாரம். அதை நாம் வாசிக்க கேட்போம். இந்த தேவ செய்திக்கான வேத பகுதி ரூத் புத்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 முடிய. ரூத் 2வது அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 முடிய. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து
அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட அந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றாள். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருவதிலே குடிக்கலாம் என்றார் என்பதை. உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். ஒரு புதிய மாதத்தை, புதிய ஒரு நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலும் தொடர்ந்து இன்றைக்கு நாம் வந்தது போல ஒவ்வொரு வாரமும் நாம் தேவனை ஆராதிக்க, தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்ய நமக்காக நாம் வேண்டி கொள்வோம். இன்றைக்கு நம்முடைய மத்தியில் குணசேகரன், இவர் வந்து சுரேனுடைய மாமா. கொஞ்சம் எழுப்புறீங்களா? குணசேகரன் நீங்க தான். லட்சுமி உங்களுக்கு தெரியும், அவருடைய அண்ணன். அவரையும் பாஸ்டர் டேவிட் அவருக்கு அழைப்பு கொடுத்து வந்திருக்கிறாரு. உட்காருங்க. இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு நீங்க பார்க்கலாம், குட் பீப்புள் இன் பேட் டைம்ஸ். குட் பீப்புள் இன் பேட் டைம்ஸ். கெட்ட காலத்தில் நல்ல மனிதர்கள். நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை, நம்முடைய வாழ்க்கை எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது. அதை நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2019 ஆண்டை நாம் பார்க்கும்போது, அந்த ஆண்டோடு இந்த ஆண்டை 2020 நாம் ஒப்பிடும்போது நமக்கு அந்த வித்தியாசம் தெரியுது. இந்த வருஷம் 2020 இப்படியே அமையணும் நம்ம யார் எவரும் விரும்பல, நாம் யார் எவரும் எதிர்பார்க்கல. இதுதான் வாழ்க்கை. சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சாதகமா அமையும், சில காரியங்கள் வந்து பாதகமா அமையும். இத சாலமோன் பிரசங்கி புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா அவரு நமக்கு எழுதி வைத்திருக்கிறாரு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அல ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. பல மாதிரி சீசன்ஸ், வின்டர், சம்மர், ஆட்டம் மாறி மாறி இந்த சீதோஷண நிலை சில தேசங்களில் மாறி வருவது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை நாம் கடந்து போறோம்.
வாழ்க்கையில நமக்கு தெரியும், இன்பம் உண்டு, சந்தோஷம் உண்டு, சஞ்சலம் உண்டு, நன்மை உண்டு, தீமை உண்டு, சிரிப்பு உண்டு, அழுகை உண்டு. இதெல்லாம் நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. நிறைய இன்கான்வீனியன்ஸ், அதாவது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்கு, நெருக்கடியான சவால் நிறைந்த ஒரு ஒரு காலகட்டத்துக்கு நாம் தள்ளப்படும் போது அது நிறைய இன்கான்வீனியன்ஸஸ், அசௌகரியத்தை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கொடுக்குது. ஸோ இன்றைக்கு நவோமி ரூத்துடைய வாழ்க்கையில பிரதானமா ஒரு காரியத்தை நாம் கவனிக்க விருக்கிறோம். உதவியற்ற நிலையில், அது இந்த ரூத் புத்தகத்தில் அதிகமாக நாம் பார்க்கிறோம். உதவியற்ற நிலையில் அவர்கள் இருந்தபோது உதயசூரியனை போல கர்த்தர் ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வதை இன்றைக்கு நாம் கவனிக்கவிருக்கிறோம். கெட்ட காலத்தில் நல்ல மனிதர்கள், சில சமயத்தில் நாம் கடினமான, சிரமமான, சவால் நிறைந்த காலகட்டங்களை கடந்து போகிறோம். அப்படியா கடந்து போகும்போது நம்முடைய கேள்வி வந்து, ஏன் எனக்கு இப்படி வந்து நடக்க வேண்டும், வாய் வாய் அப்படின்னு நம்முடைய உள்ளங்கள் பதறுகிறது. வேதாகமத்தில் சில உதாரணங்கள், ஜெனசிஸ் சாப்டர் 6 நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஒரு ஒரு பேட் டைம், ஒரு கெட்ட ஒரு காலகட்டம். எல்லாரும் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், கெட்ட காலத்துல ஒரு நல்ல மனிதனாகிய நோவாவை தேவன் எழுப்பி அந்த மக்களுக்கு இறை வார்த்தையை அறிவிக்க, ஒரு பேழைய கட்ட, அந்த நல்ல மனிதனை, நல்ல மனிதன் சொல்லும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, என்னுடைய வாழ்க்கை ஒரு கருவியாக அமைய வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அந்த கெட்ட காலகட்டத்தில் நல்ல காரியங்களை செய்ய அவர்கள் முன்வந்தார்கள். ஸோ அப்படியா நாம் நோவாவை பார்க்கிறோம். ஒரு நல்ல மனிதன் அந்த கெட்ட காலகட்டத்தில், பேட் டைம்ஸ்ல ஒரு குட் மேன் எழும்பியதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 57வது வசனத்துல இப்படியா வாசிக்கிறோம், சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்துல அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல், இந்த கோவிட்-19 வந்து நமக்கு நெருக்கடியான ஒரு சூழலை உண்டு பண்ணியிருக்கு. அது போல அந்த காலகட்டத்தில் யோசேப்பு என்ற ஒரு நல்ல மனிதனை நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் முன்னமே, அது திடீர்னு நடந்த ஒரு காரியம் இல்லை, முன்னமே அவரை ஏற்பாடு செய்துட்டாரு. யோசேப்பே சொல்றாரு. ஸோ அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இந்த மக்களை மீட்க ஒரு நல்லவர், ஒரு நல்ல காரியத்தை செய்ய யோசேப்பு ஒரு கருவியா பயன்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு நாம் வரும்போது இப்படியா வாசிக்கிறோம், இந்த கடைசி வசனம், அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அந்த காலகட்டத்தில் நியாயாதிபதிகளை
அந்தந்த நேரங்களுக்கு இந்த மக்களோடு கூட வந்து பேச, அவர்களுக்கு ஆலோசனை வழங்க, அவங்களுடைய பாவங்களை சுட்டி காண்பிக்க நியாயாதிபதிகளை தேவன் எழுப்பியதை பார்க்கிறோம். பெர்சியாவில் இந்த யூதர்கள் இருந்தாங்க. பெர்சியாவில் இருந்தபோது இந்த யூதர்களுக்கு மிரட்டல், அது மட்டும் இல்ல அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த யூதர்கள் தள்ளப்பட்டாங்க. நெருக்கடியான ஒரு சூழல் தான். ஆனால் அப்படிப்பட்ட சூழல்ல நல்ல மனிதர்களாகிய மொர்தெகாய், எஸ்தரை தேவன் எழுப்புவது, அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நல்ல மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க தேவனுடைய கரங்கள்ல கருவியாக பயன்படுத்தப்பட்டு அந்த யூத மக்களுக்கு அவர்கள் வாயிலாக விடுதலை வருவதை நாம் பார்க்கிறோம். பிலமோன் புத்தகத்துல ஒனேசிமு என்ற ஒருவனை குறித்து வாசிக்கிறோம். அவர் பிலமோன் வீட்டில் அங்க இருக்கிற சில பொருட்களை திருடி சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருப்பது அது கடினமான ஒரு காலகட்டம், இருளான ஒரு காலகட்டம். நாட்கள் எண்ணிக்கொண்டிருப்பாங்க சிறைச்சாலையில் இருக்கிறவங்க. போன வாரம் டிக்கன் ஜான் கண்ணா அந்த நாளை எண்ணி நமக்கு சொன்னது போல மாதத்தை இல்லை, வாரத்தை இல்லை, வருஷத்தை இல்லை, அவங்க எல்லாம் கேலண்டர்ல கணக்கு போட்டு எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு அவங்களுடைய ரிலீஸ்க்கு எவ்வளவு நாள் இருக்கு ஓரளவு தெரிஞ்சா அதனால அவங்க எண்ணிக்கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல ஒனேசிமுஸ் இருந்தாரு. அந்த கடினமான காலகட்டத்தில் நல்ல மனிதனாகிய பவுல ஒனேசிமுஸ் சிறைச்சாலையில சந்திக்கிறார். அவருக்கு நல்ல ஒரு காரியம் நடந்தது. பவுல் அவர் விசாரித்து அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி திரும்ப அவருடைய எஜமானாகிய பிலமோனுடைய வீட்டுக்கு அவர் அனுப்பி வைக்கிறத பார்க்கிறோம். 16ஆம் நூற்றாண்டு சபைக்கு ஒரு இருளான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அதாவது வேதம் மறைக்கப்பட்டு மூட நம்பிக்கை இப்படிப்பட்ட காரியங்கள் மேலோங்கி இருந்தது. அந்த காலகட்டத்தில் தேவன் இந்த சீர்திருத்தவாதிகள் மார்ட்டின் லூத்தர், அல்ரிக் ஸ்விங்லி, ஜான் கெல்வின் இவர்கள் எல்லாம் எழுப்பி நல்ல காரியத்தை, நல்ல மனிதர்களின் வாயிலாக நல்ல காரியம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நாம் வாசித்த பகுதியிலிருந்து 102ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9 வரைக்கும் இரண்டு காரியத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நகோமி, ரூத் இவங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது இருவரும் விதவைகள், தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, பலதரப்பட்ட தேவைகள், கடினமான காலகட்டத்தை அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழல்ல போவாஸ் என்னும் ஒரு நல்ல மனிதனை கடவுள் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். போவாஸை பார்க்கும்போது ஒரு சில காரியம் அவரோட வாழ்க்கையில் வருகின்ற மாதங்களில் நாம் கவனிப்போம். போவாஸுடைய பெயர் அவனில் பலன் உண்டு. அதான் அவருடைய பெயருக்கு அர்த்தம். போவாசன் அவனில் பலன் உண்டு. அவர் எலிமெலேக்கின் உறவினர். மூன்றாவது அவர் பெத்லெகேமை சேர்ந்தவர். நான்காவது அவர் மிகுந்த ஆஸ்திகாரனா இருந்தாரு. இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ரூத் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல. அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அதை கொஞ்சம் விரிவா நாம் கவனிப்போம். ரூத் 3ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல என்ன நாம் பார்க்கிறோம்னா, போவாஸ் என்ற மனிதன் சொன்னதை செய்வதை சிறப்பாய் செய்கின்றவர், செய்ய வேண்டியவைகளை
உடனடியாக செய்து முடிப்பவர். அப்படிப்பட்ட ஒரு மனம் படைத்தவர் இந்த போவாஸ். சொன்னதை செய்கின்றவர், செய்வதை சிறப்பாய் செய்கின்றவர், செய்ய வேண்டியவைகளை உடனடியாக செய்து முடிப்பவர். இப்படிப்பட்ட நபர்கள் திருச்சபையில் ஒரு 3 பேர் இருந்தா அதே பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். நிறைய பேர் இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஒரு 3 இருந்தா கூட அது சபைக்கு ஆசீர்வாதமா உதவியா அமையும். இந்த 2 விதவைகளுக்கும் இறைவன் இறங்குகிறார். இந்த 2 விதவைகளுக்கும் இறைவன் இறங்குகிறார். இவ்விருவருடைய தேவைகள் சந்திக்கப்பட அவர்களை போஷிக்க போவாஸ் என்னும் ஒரு நல்ல மனிதனை தேவன் ஆயத்தப்படுத்தி ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். போவாசை பத்தி நாம் பேசும்போது தேவனை நாம் மறக்கவே கூடாது. இதெல்லாம் தேவனுடைய திட்டம். அவரு ஏகாதிபத்தியர், God is sovereign, எல்லா காரியத்தையும் அறிந்து, அதாவது நவோமியும் ரூத்தும் மோவாப்ல இருந்தபோதே போவாச தேவன் இங்க ஆயத்தம் பண்ணிட்டார். இஸ்ரவேல் மக்கள், யோசேப்பே அதை சொல்றார், இஸ்ரவேல் மக்கள் அவங்க தேசத்துல இருந்த போதே தேவன் எல்லா காரியத்தையும் அறிந்து யோசேப்ப அந்த எகிப்து தேசத்துக்கு அனுப்பி அவர் உயர்த்தி இந்த மக்களுக்கு ஒரு தேவை வரும்போது அந்த தேவை சந்திக்கப்பட யோசேப்ப கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். நான் எஸ்தர் புத்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொன்னது போல தேவனுடைய நாமத்தை பேரை, the name of God, எஸ்தர் புத்தகத்தில் பார்க்க முடியாது. ஆனா தேவனுடைய வல்ல செயல்களை நான் பார்க்கிறோம். இந்த போவாஸ் என்ற மனுஷனை தேவன் தான் பயன்படுத்தினாரு. இந்த ரூத்துக்கும் நவோமிக்கும் தேவன் தான் இறங்கினார். அந்த உண்மையை நாம் பார்க்கிறோம். அப்படி போவாஸ் ஒரு கருவியா பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில சில வேளைகள்ல இந்த ரூத் நவோமி கடந்து போனது போல நாம் கடக்கக்கூடிய சூழல்கள் நமக்கு ஏற்படலாம். தோல்வி வரலாம், ஒரு மரணம், வேலை இழக்கலாம், குடும்பத்தை பிரச்சனைகள், பிள்ளைகள்னால பிரச்சனைகள், உறவினர்களால் பிரச்சனை, என் சபையில இருந்து கூட சபையார் மூலம் பிரச்சனை வரலாம். நம்ம நெருக்கப்படுறோம். அப்படிப்பட்ட சூழல்ல நம்முடைய உள்ளம் துடிக்கிறது. யார் என்னை தேற்றுவார், நான் எப்படி என்ன செய்வது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனா இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது தேவன் யார் எவரையும் மறப்பதே இல்லை. அவர் நம்மை நினைவு கூறுகின்றவர். மார்க் 10ஆம் அதிகாரம் 49வது வசனம் நாம் வாசிக்கிறோம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஒரே ஒரு பத்தேமியுவுக்கு, ஒரே ஒரு குருடனுக்கு, ஒரே ஒரு பிச்சைக்காரனுக்கு தெய்வமே நிற்கிறார். அது ரொம்ப ஆறுதலுங்க. பல சமயத்தில் நினைக்கிறேன், என்ன எனக்கு செய்யறாங்க கஷ்டத்துல, ஹலோன்னு சொல்றாங்க, பிரேஸ் லார்ட்னு சொல்றாங்க. என்னுடைய கஷ்டத்துல எனக்கு தோல் கொடுக்க யாருமே வரதில்லையே அப்படின்னு நம்முடைய உள்ளங்கள் தவிக்கிறது. யார் எவரும் வராவிட்டாலும், யார் எவரும் நம்மை மறந்தாலும், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மறப்பதே இல்லை. இயேசுவது அன்பு எத்தனை பெரியது! ஆகாயம் பூமி மலை ஆடிகளுக்கு எல்லாம் பெரியது. அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. அவரால் நம்மை மறக்க முடியாது. நம்மை தேடி வந்த தெய்வத்தால் நமக்கு இறங்காமல் இருக்க முடியாது. அவர் நமக்கு இறங்காவிட்டால் அவர் தேவன் அல்ல. அவர் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து ஏதாவது அவர் செய்யாம இருந்தால் அவர் தேவன் அல்ல. அவர் தேவன். அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும்
அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகின்றவர்களுக்கு அவர் செய்வார். அதுல நாம் யார் எவருக்கும் மாற்று கருத்து இருக்கவே கூடாது. சமுதாயத்துடைய கண்களுக்கு நாம் தூரமானவர்களா இருக்கலாம். ஏன் சில சமயத்துல சபையாருடைய கண்களுக்கு கூட நாம் தூரமானவர்களா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில், தேவனுடைய கண்களுக்கு நாம் அவருடைய அருகாமையில் இருக்கின்றவர்கள். அவர் நம்மை அணைக்க அவர் எப்பொழுதும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். 2 காரியம் சுருக்கமா இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து. முதலாவது காரியம், இந்த ஊழியர்களை, அதாவது போவாஸ் அவருடைய ஊழியர்களை உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த உதவியற்ற விதவைகளுக்கு, உதவியற்ற நவோமிக்கும் ரூத்துக்கும் அவர் உதவியதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 காரியத்தை கவனிப்போம். முதலாவது, அந்த ஊழியர்களை அவர் உற்சாகப்படுத்துவதை இங்கு நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்துல, let me read that verse. ரூத் 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். இங்க அவர்களை வாழ்த்துவதை, உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்கின்ற உற்சாகம் என்ற வார்த்தை, என்கரேஜ்மெண்ட், அது நல்ல ஒரு வார்த்தை. உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் என்கரேஜ்மெண்ட் தேவை. ரேமனுக்கு என்கரேஜ்மெண்ட் தேவை, அதே போல எனக்கும் என்கரேஜ்மெண்ட் தேவை. நாம் ஒவ்வொருவருக்கும் என்கரேஜ்மெண்ட் தேவை. ஆறுதலான, உற்சாகமான வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டிய, பேச வேண்டிய நேரங்கள்ல பேசுவது நல்லது. ஸோ அந்த ஊழியர்களை அவர் உற்சாகப்படுத்துவதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களோட இருப்பாராக அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் மறுபுத்திரமாக கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்றாரு. அந்த தேவனுடைய நாமத்தை வைத்து அவங்க வந்து வாழ்த்துவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட ஷலோம்னு சொல்றோம். ஷலோம்ன்ற வார்த்தையில இருந்து அந்த சலாம்ன்ற வார்த்தை, ஷலோம், சலாம்னா சமாதானம். ஓகே, சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இவருடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது, போவாஸ் வராரு, அவருடைய வயல் நிலத்துக்கு வராரு. போவாஸ் வந்த உடனே, போவாஸ் வந்ததும் செய்த முதல் காரியம், தன் வேலையாட்களை அவர் வந்து வாழ்த்தினார். அவர் வந்து வந்ததும் வராததுமாக எத்தனை மூட்டை கதிர்கள் நீங்க வந்து அறுத்தீங்க, அதெல்லாம் அவர் கேட்கல. வந்தோடனே அவர்களை வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். அவர் வந்து அவர்களை இதெல்லாம் செஞ்சீங்களே அப்படின்னு அதட்டி அவர் வந்து கேட்கல. நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய குறைகளை நாம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருந்தால், தங்களை பற்றி, நம்மை குறித்து எப்பொழுதும் குறைவாகத்தான் நாம் நினைப்போம். மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் போது அது நம்மையும் உற்சாகப்படுத்தும். அதை நாம் வந்து படித்துக் கொள்ளணும். ஓகே, நம்ம பர்னபா மாதிரி ஆறுதலின் பிள்ளைகளாக, சன்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், டாட்டர்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், அப்படியா நாம் மாறுவது நல்லது. கடவுளுடைய பிள்ளைகள் கனிவா பேசணும். சில சமயத்தில் சில காரியத்தை கடினமா நம்ம வந்து சொல்றோம், அதுல தவறு இல்லை. ஆனா பொதுவா மனிதனுடைய வாழ்க்கையில பல நல்ல காரியங்கள் இருக்குது. அதை நாம் பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்துவது நல்லது. ஸோ அது அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டதை நம்ம வந்து பார்க்கிறோம். கனிவு, இந்த பொலைட்னஸ் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். நாம் உண்மையிலேயே தேவனை நேசித்தால் சக மனிதர்களையும் நாம் நேசிப்போம். ஸோ போவாஸ் மாதிரி இன்றைக்கு நம்முடைய சக ஊழியர்கள், நம்மோட வேலை செய்யறவங்க, நம்ம வந்து ஒரு அதிகாரியா இருக்கலாம், சூப்பர்வைசரா இருக்கலாம், அந்த ரோல நம்ம வந்து இருப்போம், ஒரு சீனியர் டெக்னீஷியனா இருக்கலாம், நம்ம கீழே மற்றவங்க வேலை செய்யறாங்க.
அவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம், எப்படி அவர்களை நாம் நடத்துறோம். நாம் மறந்துடக்கூடாது. எல்லா மனிதர்களையும் முதலாவது, அதான் சொல்லுவாங்க பொதுவா, முதலாவது மனிதனா வாழ படிச்சு கொடுக்குறீங்க. மதத்தை பத்தி பேசுறீங்க, இதை பத்தி பேசுறீங்க, மசூதியை பத்தி பேசுறீங்க, ஆலயத்தை பத்தி பேசுறீங்க, கோயிலை பத்தி பேசுறீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நீங்க முதலாவது மனிதர்களா வாழ படித்துக் கொள்ளுங்க அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. அது மாதிரி சக மனிதர்களை தேவனுடைய சாயல்ல அவங்க படைக்கப்பட்டாங்க. அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், இந்த பங்களாதேஷ் ஒர்க்கர்ஸா இருக்கலாம், ஒர்க்கர்ஸா இருந்தா சோ வாட், அவர்களும் மனிதர்கள். சில பேர் அவங்க தேசத்துல நல்லா படிச்சவங்களா இருக்கிறாங்க, ஒன்றும் தெரியாது நினைக்காதீங்க. அவங்க இங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு வேலையை அவங்க வந்து செய்யறாங்க. மேபி அவங்க தேசத்துல வேலை கிடைச்சிருந்தா ஒரு டெக்னீஷியனா, ஒரு சூப்பர்வைசரா, அப்படி அந்த அளவுக்கு அந்த படிப்புலாம் அவங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட வேலை அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுவதில்லை. இப்ப பெட்ரோல் கியோஸ்ல சில பேர் வந்து பெட்ரோல் வந்து பம்ப் பண்றாங்க. நான் சில பேர்கிட்ட வந்து பேசும்போது சில பேர் மேனேஜர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, ஐ வாண்ட் டு ஸ்டே அட் ஹோம் அப்படின்னு. பெட்ரோல் பம்ப்ல அப்படின்னு நம்ம இடம் போடவே என்ன சொல்றேன்னா, மனிதர்களை முதலாவது மனிதர்களாக நாம் பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் வந்து இருந்தாலும். ஸோ அது போல இன்றைக்கு நம்முடைய பணிப்பெண்கள், அல்லாவிட்டால் நம் வீட்டில் வந்து இருக்கின்ற டெனன்ட்ஸ், நம்முடைய ஃபேமிலி ஒர்க்கர்ஸ், சர்ச்சில் கூட நம்முடைய ஊழியத்தில் நம்மோட கூட ஊழியர் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் எப்படி நாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு பார்வையோட பார்க்கிறோம், எப்படி அவர்களை நாம் நடத்துகிறோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். போவாஸ் கிட்ட இருந்து இன்றைக்கு அதை நிச்சயம் நாம் எல்லாரும் படித்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் 6:9 இப்படியா நாம் வாசிக்கிறோம். எபேசியன்ஸ் chapter 6 and verse 9. எஜமான்களே, அப்படியே நீங்களும், அதாவது வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிவது போல, அதான் பவுல் வந்து சொல்ல வராரு. வேலைக்காரர்கள் அவர்களுடைய கடமையை செய்யணும், வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனா எஜமான்களுக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கும் உத்தரவாதங்கள் இருக்கு, அவங்க செய்ய வேண்டியதை செய்யணும். எஜமான்கள் பெரும்பாலும் முதலாளிகள் வேலையாளிகள் வந்து என்ன வந்து செய்யணும் அதை வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல முதலாளிகளும் அவங்க வந்து செய்ய வேண்டிய வேலை இருக்கு, அது சில சமயத்துல சிலர் வந்து மறந்துடுறாங்க. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை, அவங்களுக்கும் சில காரியம் அவங்க செய்யணுங்க, வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும், நம்ம எல்லாரையும் அவர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு, அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். அதான் முதல்ல சொன்னேன், கடும் சொல்லை விட்டுவிடுங்கள் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ தேவன்கிட்ட ஃபேவரட்டிசமே இல்லை, எல்லாரையும் அவர் வந்து ஒரே மாதிரி பார்க்கிறாரு. அதுதான் நம்ம ரொம்ப பெரிய ஒரு ஆறுதல். ஸோ அந்த உண்மையை போவாஸுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவருடைய ஊழியர்களை, அவர் வந்து ஊழியர்கள் தான், ஆனாலும் கரிசனையோட அவர்களை நேசித்ததை, அவர்களை மதித்ததை, அவர்களை வாழ்த்தியதை, அவர்களை உற்சாகப்படுத்தியதை பார்க்கிறோம். இரண்டாவதாக 8வது வசனத்துல இந்த உதவியற்றவர்களுக்கு உதவி அவசியம். ஸோ கர்த்தரும் நம்மளை எப்படி வந்து நடத்துகிறாரோ, சில பேருக்கு வந்து தேவைகள் இருக்கு, அந்த தேவைகளை அறிந்து ஜெபித்து சில சமயம் கேட்டு இந்த தேவை இருக்கா அப்படின்னு கேட்டு நம்ம வந்து உதவி செய்யறோம். அது நல்லது. அதாவது அந்த நம்ம செக் பண்றோம், வெரிஃபை பண்றோம், உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த தேவை இருக்கா அப்படின்னு ஞானமா நடந்து கொள்ளணும். அது சரிதான், தவறு இல்லை. ஆனால் இது எப்படியோ உதவியற்றவர்களுக்கு நாம் உதவுவது பைபிள்ல நாம் பார்க்கின்ற ஒரு காரியம். அதை போவாஸ் செய்யறாரு. 8ஆம் வசனத்துல, அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே அப்படின்னு சொல்றாரு. ரூத்தை விட போவாஸ்க்கு வயது கொஞ்சம் கூடையா இருக்கும்ட்டு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. சில சமயத்துல ஒரு ஒரு பணிவா பாசப்பணி போடப்பட சில சமயம் நம்ம கூட சிலவங்களை பார்த்து அம்மா எப்படிமா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நம்மளை விட அவங்களுக்கு வயசு கூட இல்லை,
வயசு குறைவாக இருந்தாலும் எப்படிமா இருக்க அப்படி நான் கூட கேட்பேன். ஓகே, நம்ம அந்த வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துறோம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் பெண்களோடே இரு என்று அவர் வந்து சொல்றார். இந்த 9வது வசனத்திலையும் இங்க 3 காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது, போவாஸ் வந்து ஒரு எஜமானன். அந்த முதல் படி அவர் வந்து எடுத்து அவரு அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து அவர் வந்து அந்த அந்த காரியத்தில் அவர் வந்து இறங்குறார். நான் பெரிய எஜமானன், யாருக்காவது தேவை வரட்டும்னா தேவை இருந்தா என்கிட்ட அவங்க வந்து வரட்டும், நான் வந்து இந்த நாகாளியில அமர்ந்து கொண்டு இருப்பேன், வந்தா நான் எழுத கூட மாட்டேன் அப்படின்னு அவரு அவரு அவர் அவர் நடந்து கொள்ள. ஸோ அந்த முதல் இது அவர் வந்து எடுக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். இரண்டாவது, போவாஸ் ரூத்தோடு கூட பேசுறத பார்க்கிறோம். சில பேர் நல்ல வசதி உள்ளவங்க எஜமானா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. அவங்க வந்து பெரிய நம்ம தான் போய் பேசணும், அவன் பேசணும். ஓகே, ஈகோவை நம்ம பேசிட்டா நம்ம வந்து தாழ்த்து, நம்ம வந்து அவங்கள்ட்ட போனால் நம்மள தாழ்த்துற மாதிரி இருக்கேன், நான் போய் ஏதாவது அவங்களுக்கு வந்து செய்தால் நம்ம தாழ்த்துற மாதிரி இருக்கேன். அதெல்லாம் நம்ம வந்து போவாசுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. பெரிய செல்வந்தரன், பெரிய அளவில் ஆஸ்தி உள்ள ஒரு 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 மனுஷன் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால ஒரு அந்த முதற்படி அவர் வந்து எடுத்து, இரண்டாவது அவர் வந்து பேசுறாரு. மூன்றாவது 9வது வசனத்துல என்ன நம்ம வந்து பார்க்கிறோம்னா, நான் அதை வாசிக்கிறேன். அவர்கள் அந்த அந்த அறுக்கிற வயலை நீ பார்த்து அவர் பிறகே போன்னு சொல்றார். யாரெல்லாம் அறுக்கிறாங்களோ அந்த வயலை பார்த்து அவங்க பிறகே நீ வந்து போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதே குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன நம்ம வந்து பார்க்கிறோம், போவாஸ் ரூத்துடைய தேவைகளை சந்திக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவளை அவர் வந்து பாதுகாப்பதை நாம் பார்க்கிறோம். தண்ணி வேணும்னா இவங்க தான் போய் சொந்தமா வந்து எடுக்கணும், அப்படின்னா நீ வந்து போய் எடுக்க வேண்டாம், நீ வந்து ஒரு பெண்மணியா இருக்கிற, இங்க முன்னமே இந்த வேலைக்காரர்கள் தண்ணீர்லாம் கொண்டு வந்துட்டாங்க, அந்த தண்ணீர்லாம் அங்க இருக்கு, நீ அதுல வந்து குடி அப்படின்னு அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ரொம்ப கனிவோடு கரிசனையோடு, அவர் பெரிய ஒரு முதலாளியா இருந்தாலும் அப்படி அவர் நடந்து கொண்டு இந்த உதவியற்றவருடைய தேவைகள் சந்திக்கப்பட போவாஸ் தேவனுடைய கரத்துல ஒரு கருவியா பயன்படுவத நாம் பார்க்கிறோம். அது மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவது நல்லது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இப்படியா நாம் வாசிக்கிறோம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும், அதாவது நன்மை செய்வது நல்லது. அறிந்தவன்ற வார்த்தை நோ பெர்ஃபெக்ட்லி வெல், உண்மையா அந்த காரியம் செய்யணும்னு தெரியும். அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஒரு நல்ல நிலையில உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்தால் அந்த நல்லதை நாம் செய்யணும். உதவியற்றவர்களுக்கு நல்ல நிலையில் இருக்கின்ற நாம் வந்து இந்த கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நாம் இறங்குவது அவசியம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட
ஒரு நிலையில் நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருந்தாலும், நம்ம வந்து ஒன் ரூம் ஃப்ளாட்டில் இருக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கலாம், சாதாரண ஒரு வேலை செய்யலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சமுதாயம் சபை கூட நம்மை கண்டுகொள்ளாம நம்ம வந்து இருக்கோம். சில சமயம் அது நம்முடைய உள்ளத்தை பாதிக்கலாம். அதனால எல்லாம் கிறிஸ்டின்னு சொல்றாங்க, அவங்களுடைய கண்களுக்கு என்னை மட்டும் தெரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்ட்டு சில பேர் அவங்களுடைய ஆதங்கத்தை இன்றைக்கும் அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, இதெல்லாம் புதுசு இல்லைங்க, இதெல்லாம் புதுசு இல்லை. திருச்சபையில காலாகாலமா இதெல்லாம் தொடர்ந்து நடக்கணும்னு நான் சொல்லல. இதெல்லாம் திருச்சபைகள்ல காலாகாலமா நடக்கின்ற காரியங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஒருத்தன் வந்து பொன் மோதிரம் போட்டுட்டு வரான், முன்னுக்குள்ள வஸ்திரத்தோட கூட வரான். இன்னொருத்தன் வந்து கந்தையான வஸ்திரம் தரித்த ஒரு தரித்திரன் வரான். அந்த தரித்திரன் வந்து உதாசீனப்படுத்துவதை பார்க்கணும். இதுதான் உலகம். உலகம் வந்து உலகத்தார் வந்து கடவுளுடைய பிள்ளைகள் கூட சபையார் கூட சீக்கிரத்துல நம்மை வந்து பூவாயுன்னு கேட்டுருவாங்க. என்ன சொல்ல வந்தா பூவாயுன்னு கேட்டா உங்களுக்கு தெரியல என்ன கண்டுக்க மாட்டாங்க. நான் பலமுறை சொன்னது போல கடவுள் ஒருவர் மட்டும் அவருடைய பிள்ளைகளை பார்த்து பூவாயுன்னு கேட்கவே மாட்டார். அவர் நம்ம வந்து பார்த்து அவருக்கு ஒரு கேள்வி வந்து கேட்கணும்னா அவர் ஹவாயும் தான் கேட்பார். ஏன்னா அவர்கிட்ட பாதப்பட்சவங்க. நம்ம எல்லாரும் நம்முடைய ஸ்டேட்டஸ் எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறோம், எப்படி நம்ம வந்து முடிச்சு இருக்கிறோம், நம்ம எவ்வளவு சம்பளம் எடுக்கிறோம், நம்ம பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் கடவுளுக்கு முக்கியம் இல்லை. நம்ம எல்லாரையும் அவர் வந்து ஒரே மாதிரி அவர் வந்து பார்க்கின்றவரா இருக்கிறார். அந்த உண்மை நம்முடைய உள்ளத்துல ஆழமா அறிய வேண்டும். நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி செவிப்போம். இந்த பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமாகுவோம். அந்த பரிசுத்த பந்தியில ஆண்டவராகிய இயேசுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். ஒரு இயேசுவது அன்பு எத்தனை பெரியது அதை நான் பார்க்கிறோம். வாழ்க்கையில நாம் எங்க இருந்தாலும் அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கின்றவர். இந்த செய்தியை தயார் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. எல்வின் தாமஸ் பாடிய ஒரு பாடல். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவர், எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவனே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் என் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். மெய்யாகவே நம்முடைய கஷ்டங்கள்ல அவர் நம்முடைய துணை, நம்முடைய கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். ஜெபம். ஆண்டவரே, கெட்ட காலங்கள்ல, கடினமான காலகட்டங்கள்ல நீர் நல்ல மனிதர்களை உங்களுடைய சித்தத்தை செய்ய, உங்களுடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்த, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவ, அப்படிப்பட்ட மனிதர்களை நீர் இன்றும் வைத்திருக்கிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ இயேசு, உமது அன்பு எத்தனை பெரியது! மெய்யாகவே அன்பு நிறைந்த ஆண்டவர், எங்களை கண்ணோக்கி பார்க்கின்றவர், எங்களுக்கு இறங்குகின்றவர், எங்களுக்கு உதவுகின்றவர், எங்களை விடுவிக்கின்றவர், எங்களுடைய தேவைகளை சந்திக்கின்றவர். அதை நாங்கள் மனதார நம்பி உண்மை நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
பரிசுத்த நற்கருணைக்கு நம் ஆயத்தமாகவும் இந்த ஹோலி கம்யூனியன்ல பரிசுத்த நற்கருணையில் பங்கு கொள்றவங்க ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு புரோட்டஸ்டன்ட் சபையில நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் இந்த பந்திக்கு உங்களை அழைக்கிறோம். வேற சேர்ச்சா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்க ஞானஸ்தானம் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். அப்படி நீங்க எடுத்திருந்தா இந்த பந்தியில நீங்கள் பங்கு கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். மற்றவர்கள் தற்போதைக்கு இதில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன். என்னவெனிலும் கர்த்தராகிய இயேசுவும் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பங்கு கொள்ள ஆயத்தமாகவும் இரக்கமுள்ள பிதாவே, அருமையான நாளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு இறங்க ஆண்டவரை மெய்யாகவே உம்முடைய அன்பு பெரிது. உம்முடைய அன்பு தூய்மையான அன்பு. உம்மிடம் எவ்வித பாதபட்சமும் இல்லை. எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தேவனே நீ பார்த்து அந்த ஏழை பத்தை நீ பார்த்தது போல தேவனை அவனுக்காக ஒரே ஒரு மனிதனுக்கு அவன் மண்டையில் வரும் வரைக்கும் அவனுக்காக நீ காத்திருந்த. அதுதான் உங்களுடைய அன்பு. ஆண்டவரே, அந்த அன்பை, அப்படிப்பட்ட அன்பை நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சிலுவை மரணத்துக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நன்றி செலுத்தி தேவனே உங்களுடைய அன்பை நாங்கள் நினைவு கூர்ந்து உங்களுடைய அன்பை ஒருபோதும் நாங்கள் மறவாதபடி நீர் எங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொண்டு எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இந்த பந்தியில் பங்கு கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு அவருடைய சீஷரோடு கூட இருந்தபோது அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள் என்றார். நம்ம எல்லாரும் அதை புசிப்போம் ஜெபத்தோடு. அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து இதிலே பானம் பண்ணுங்கள் என்றார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக உங்களுடைய சிலுவை மரணத்துக்காக சிந்தப்பட்ட மாசற்ற இரத்தத்துக்காக நாங்கள் பாவிகளாக இருந்த போதே உங்களுடைய அன்பை நீர் எங்களுக்கு விளங்க பண்ணினபடிக்காக தேவனை நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தொடர்ந்து எங்களுக்கு இறங்க, எங்களை மன்னிக்க நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எங்களே நாங்கள் தாழ்த்தி இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் யாவும் இறுதி பாடலுக்கு விரும்புவோம்.
செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இருந்தமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாகவே நல்லவராகிய இயேசுவே, நீர் எங்களுக்காக கதறுகின்றவராக இருக்கிறேன். எங்கள் மேல் மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறீர். நீர் எங்களுக்காக மரித்தவர். எங்களுடைய கஷ்டங்களில் நீர் எங்களுக்கு துணையாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கண்ணீரை நீ துடைக்கின்றவர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களே நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனே, இந்த காணிக்கைக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கொடுக்கவிருக்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு உண்மையாக இருக்க நீங்கள் உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இனி என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அமருங்கள். முக்கியமாக அறிவிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், மற்ற காரியத்தை நீங்கள் வார இதழில் கவனிக்கலாம். வழக்கம் போல நமக்கு புதன்கிழமை ப்ரே மீட்டிங் இருக்கு.
7:30 மணிக்கு. வார இதழ் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பின்னர் நீங்கள் போகும்போது இந்த டேபிளில் இந்த வார இதழ் இருக்கும், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, ஒரே ஒரு காரியம் சீக்கிரமாக இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்முடைய சர்ச்சில் இந்த வேலைகளை ரெனோவேஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பெயிண்டிங் தான் அவங்க செய்யல. பெயிண்டிங் வந்து கடைசியாக அவங்க செய்ய சொல்லியிருக்கிறோம். ஸோ அதற்கு முன்னதாக இந்த கிளீனிங்கை இந்த சுத்தப்படுத்த இந்த சனிக்கிழமை நாம் கூட கொடுக்குறோம் 9 மணிக்கு. ஓகே, இதில் நம்மளுக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, இப்போ வந்து கோவிட் டைம் நிறைய பேர் இங்கே குழுமக்கூடாது, நிறைய பேர் கேதர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால ஒரு ஆலோசனை, ஒரு கார்பரேஷன் வந்து தேவையான இது எப்படி அந்த வேலையை நம்ம செய்ய விரும்புகிறோம், அது நல்ல மாதிரி ரொம்ப ஞானமாக திட்டமிட்டு நாம் வந்து செய்வோம். ஓகே, ஸோ இந்த Saturday 9 o'clock. ஸோ உங்களால் யார் எவரால் வர முடியுமோ நீங்கள் வாங்க, உங்களை ஃபாஸ்ட் பண்ணுங்க. வயதானவங்க தயவு செஞ்சு வராதிங்க. உடம்பு நோவு உள்ளவங்களாம் பரவாயில்ல, நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட் டு கம். அப்பா சீக்கிரம் இருக்கிறவங்க கட்டாயம் வரக்கூடாது. அப்பா சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் மேபி 63 வயசு மேலே உள்ளவங்க தயவு செஞ்சு வராதிங்க. ஓகே, நீங்கள் பரவாயில்ல, அவ்வளோ ஆட்கள் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ அதனால் நாங்கள் உங்களை எதிர்பார்க்கல, நீங்கள் வரணுன்ட்டு நாங்கள் விரும்புவேன். நீங்கள் ஓய்வுபடுத்திங்க. மற்றவர்கள் நீங்கள் வாங்க. சரி, நாம் இங்கே வரும்போது இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப. ஓகே, அதெல்லாம் செய்யணும். எல்லா நேரத்துலையும் இந்த மாஸ்க் வந்து அணிவிக்கணும். வேலை செய்யும்போது கூட ஓகே, ஒரு மாஸ்க்கை வந்து எடுக்கவே கூடாது. வேலை செய்யும்போது மாஸ்க் போட்டு தான் நம்ம வந்து வேலை செய்யணும். சரி, நம்ம என்ன உங்களுக்கு வந்து ஆலோசனைனா, நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு குரூப் வந்து நீங்கள் இந்த சரி வராதவங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். வர்றவங்க மட்டும் நம்ம COVID-19 சேட் குரூப் இருக்கு, அதே உங்கள் பேரை நீங்கள் வந்து போட்டுருங்க. ஓகே, ஸோ 9 to 11 ஒரு குரூப் வரலாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் 11 to 1 ஒரு குரூப் வரலாம். ஓகே, அப்புறம் 1 to 3 நாங்கள் 2-3 o'clock வரைக்கும் இங்கே இருப்போம். சரியா, அந்த ஸ்டகர் டைமிங்கில் நீங்கள் வாங்க. நீங்கள் வரவங்க நீங்கள் உங்கள் பேரை வந்து பதிவு செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்கள்கிட்ட கோஆர்டினேட் பண்ணி எந்த டைமில் நீங்கள் வந்து வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம். ஸோ முக்கியமாக 3 வேலைகளை நம்ம வந்து செய்யணும். ஒன்று வந்து நமக்கு தேவைப்படாத திங்ஸ் நிறையா பின்னால் வந்து இருக்குது. சைல்ட் கேரும் அவங்க திங்ஸ் அவங்க வந்து கிளியர் பண்ணுறாங்க, நிறையா திங்ஸ் அவங்க வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடம் நிச்சயமாக ரொம்ப சுத்தமாக இருக்கும். தேவையில்லாத நிறைய பொருட்கள் நமக்கும் இருக்குது, ஜைனேக்கும் இருக்குது, சைல்ட் கேரும் இருக்குது. ஸோ நம்முடைய தேவைப்படாத எல்லா பொருளையும் நம்ம வந்து அப்புறப்படுத்திருக்கிறோம். பழைய புத்தகம், தேவையில்லாத உடஞ்சி போன திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ண இருக்கிறோம். அது ஒன்று. இரண்டாவது, லேடிஸ் அந்த கிச்சனு அதை நீங்கள் சுத்தம் பண்ணி இந்த திங்ஸ்லாம் வந்து ஸ்டாக் பண்ணணும், அதை வந்து செய்கிறோம். மூன்றாவது, ஒரு 100 சேர்ஸ்க்கு மேலே இருக்குது. இந்த ஃபெலோஷிப் இந்த மாதிரி சேர் இருக்குது, ஃபெலோஷிப்பில் யூஸ் பண்ணுற சேர், அதெல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம். சோப் போட்டு வாஷ் பண்ணி அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு இடமும் இப்போ வந்து ரெடியாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்லைடிங் டோரோட அதெல்லாம் அங்கே வந்து அடுக்கி வச்சிடும். ரொம்ப தூசு படியாது. எது எப்படியோ அதை நம்ம வந்து சுத்தம் பண்ண விருக்கிறோம். ஸோ அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய பேரை நீங்கள் வந்து கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுங்க. உங்களால் வர முடியாட்டி இன்னும் கவலைப்படாதீங்க, யாரும் உங்கள் மேலே வந்து கோவிக்க போகிறதில்லை. ஓகே, இப்போ வர முடியுதுங்க, நீங்கள் வந்து வாங்க. இன்னொன்று, நம்ம டீ பிரேக்கு போகும்போது கூட எல்லாம் ஒரு குரூப்பாக கும்பலாக போயிடாதீங்க ஒரே டைமில். ஒரு குரூப் போயிட்டா இன்னொரு குரூப் வந்து இங்கே வேலை செய்யணும். சரியா, லஞ்சும் அப்படி தான். எல்லாம் ஃபெலோஷிப்ன்ற பேரில் அங்கே எல்லாம் ஒரு கேங்க அப்படியே வெளியாகிறாங்க, குத்தா அப்படியே வெளியாகிறாங்க. 5 பேர் போனால் மற்றவங்க இருக்கலாம், மற்றவங்க போய் சாப்பிட்டு வரலாம். அவங்க சாப்பிட்டு வந்த பிறகு இன்னொரு குரூப். ஓகே, ஸோ 5 பேர் தான் ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். கிச்சனில் 5 பேர் தான், இந்த கார்னரில் ஒரு 5 பேர், மற்ற வேலைகளில் 5 பேர் வந்து செய்யணும். அந்த கோஆர்டினேஷனோட ஆப்ரேஷனோட நம்ம வந்து செய்வோம். ஓகே, தேங்க்யூ. God bless you.